ஹாய், வெல்கம் டு திலோ ஆரி கிரியேட்டிவ். இன்றைக்கி நம்ம கிளாஸ் 33 பார்க்க போகிறோம். இந்த 33 கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா நான் கட் ஒர்க் ஸ்டிச் தான் சொல்லி கொடுக்க போகிறேன். கட் ஒர்க் ஸ்டிச்சில் எப்படி பேசிக்காக ஸ்டிச்சை நம்ம போடுறது அப்படின்றத ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நான் சொல்லி கொடுக்குறேன். அதுக்கடுத்து அதை எப்படி யூஸ் பண்ணணும், எந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம ஒன் பை ஒன் பார்க்கலாம். இப்போ நான் இன்றைக்கி ஸ்டிச்சஸை மட்டும் எப்படி போடுறது, அதை எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத நான் சொல்கிறேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்தா தான் ஒரு ஸ்டிச்சோட அது எதுக்காக யூஸ் பண்ணுறோன்றத ஃபுல் டீட்டெயில் நம்மளுக்கு கிடைக்கும். பாதி பேர் பாதியிலே கட் பண்ணிட்டு போகிறீங்க. அந்த மாதிரி கட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன சொல்ல வரேன்றத பாதியில் புரியாது. நீங்கள் ஃபஸ்ட்டும் எண்டும் பார்த்தீங்க அப்படின்னா அப்போ நடுவில் நான் என்ன வேர்டு சொல்லியிருக்கேன், எதுக்காக என்ன பேசியிருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு புரியாமல் போகும். அதனால் வீடியோ பார்க்குறவங்க முழுசாக பாருங்கள், முழுசாக பார்த்து முழுசாக கற்றுக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டிச்சஸை யூஸ் பண்ணிக்கலாம். நான் என்ன எடுக்க போகிறேன்னா ஜரி த்ரெட் எடுக்க போகிறேன். நான் ஜரி த்ரெட்டை வச்சு இன்றைக்கி நான் ஃபுல்லாக சொல்லி கொடுக்க போகிறேன் உங்களுக்கு. நான் அடுத்த இதுவில் ஜரியும் சில்க்கும் வச்சு எப்படி யூஸ் பண்ணுறது நான் சொல்லி கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு இன்றைக்கி நான் யூஸ் பண்ண போது ஜரி த்ரெட்டு. இப்போ பாருங்கள், நம்ம எப்போவுமே ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஜரி த்ரெட்டில் ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச்சை நம்மளால் எவ்வளோ குட்டியாக யூனிக்காக போட முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணிக்கணும், குட்டி குட்டியாக ஜரி த்ரெட்டில் வச்சு செயின் ஸ்டிச்சை போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு 1 லேயர் செயின் ஸ்டிச்சை கொண்டு வாங்க. நான் அடுத்து 1 பை 1 சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி குட்டி குட்டியாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸ்டிச்சஸை கொண்டு வாங்க. இப்போது கொண்டு வந்த செயின் ஸ்டிச்சை அப்படியே டபுள் செயினாக சேஞ்ச் பண்ணிவிடுங்க. இப்போது இங்கேருந்து தான் நம்ம டபுள் செயின் சேஞ்ச் பண்ணோம் இல்லையா, அதே மெத்தடில் என்ன பண்ணுங்கள், டபுள் செயினை சேஞ்ச் பண்ணிவிட்டு மறுபடியும் அதை அப்படியே இந்த செயின் ஸ்டிச்சை ரிவர்ஸ் கொண்டு வாங்க. நீங்கள் எவ்வளோ அளவுக்கு குட்டி குட்டியாக போட முடியுமோ தாராளமாக போட்டுக்கலாம். நம்மளுக்கு தேவை டபுள் செயின் ஸ்டிச்சு, இதில் கண்டிப்பாக தேவை. அதனால் நீங்கள் டபுளாக யூஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போது இது வரையும் போட்டாச்சு ஸ்டிச்சஸை. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த இடத்துல லாக் போட்டுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக லாக் போட்டுக்கோங்க. இல்லை லாக் போட வேண்டாம், நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க அப்படியே என் கூட கண்டினியூ பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டிச்சுக்கு மேலே இதை கார்னர் பண்ணி என்ன பண்ண போகிறோம், ஜிக்ஸாக் போட போகிறோம். என்ன போட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிக்ஸாக் போட போகிறோம். அந்த ஸ்டிச்சஸை பேஸ் பண்ணி தான் நம்ம இதை கொண்டு வர போகிறோம். இங்கே பாருங்கள், ஜிக் ஜாக் இந்த ஸ்டிச்சஸை இந்த ஸ்டிச்சு கூட கம்பேர் பண்ணி கொண்டு வர போகிறோம். அது எப்படி கொண்டு வரேன் அப்படின்றத பாருங்கள். இப்போது இந்த ஸ்டிச் இருக்கு இல்லையா, இந்த ஸ்டிச்சை நான் அப்படியே என்ன பண்ணுறேன், ஜிக்ஸாக்கு மேலே கொண்டு போகிறேன். இந்த செயினுக்கு மேலே கொண்டு போயிட்டு ஸ்டிச்சை எடுத்துட்டு மறுபடியும் அகெயின் இந்த செயினுக்கு கீழே இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நெருக்கமாக போடணும், தள்ளி போடக்கூடாது. ரொம்ப கிட்ட அந்த மேலே இருக்க செயினையும் கீழே இருக்க செயினையும் என்ன பண்ணணும், கம்பேர் பண்ணி நெருக்கமாக நீங்கள் போடணும். சில பேர் என்ன மாதிரிலாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றத நான் சொல்லிடுறேன். சில பேர் அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்ம கட் ஒர்க்கில் பண்ணும் போது நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அது டக்குன்னு அறந்து போகிறதுக்கோ இல்லை கேப் விழுறதுக்கோ நிறைய வாய்ப்பு இருக்கும். அதனால் நான் இது சொல்கிறத முழுசாக பாருங்கள். இப்போது இந்த மெத்தடில் தான் போடணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கேன் இல்லையா, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மெத்தடில் போடணும். இப்போது இதையே எந்த மெத்தடில் போடக்கூடாது அப்படின்றத நான் சொல்கிறேன். அந்த மெத்தடில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கட் ஒர்க் பண்ணும் போது உங்களுக்கு கிளாத் டேமேஜ் ஆகலாம், இல்லை இந்த இதுவே ஜரியே கட்டாகி போகலாம். இப்போ இங்கே பாருங்கள், இப்போது இந்த மாதிரி எடுத்துகிட்டு இப்போ நான் இவ்வளோ பெருசாக எடுக்கிறேன் செயின் ஸ்டிச், தெரியுதா? இந்த மாதிரி எடுக்கக்கூடாது. செயின் ஸ்டிச்சை இந்த மாதிரி எடுத்துகிட்டு வரக்கூடாது. இப்போது இந்த மாதிரி எடுத்துகிட்டு இதுக்கு கீழே நான் செயின் போடுறேன். இப்போ பாருங்கள், மறுபடியும் அகெயின் அப்படி டபுள் செயினாக கொண்டு வாங்க.
இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நான் வந்து ஒரு மீடியம் சைஸில் என்ன பண்ணியிருக்கேன், செயின் ஸ்டிச் எடுத்திருக்கேன். இந்த செயின் ஸ்டிச்சு மேலே இந்த மாதிரி ஜிக்ஸாக் போட்டிங்க அப்படின்னா நமக்கு அடியில் ஜிக்ஸாக்கும் இந்த மாதிரி தள்ளி தள்ளி போட்டிங்கன்னா அடியில் என்ன கொடுத்துருக்கோம், டபுள் செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கோம். அது வந்து அப்படியே தெரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த மெத்தட் தப்பு. இந்த மாதிரி யூஸ் பண்ணும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி த்ரெட்டு வந்து நம்ம அதை ஒன்று கட் பண்ணி லேயரில் எடுப்போம், இல்லையா அதை சுட்டு எடுப்போம் இல்லையா? அந்த மெத்தடில் பண்ணும் போது இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா கீழே இருக்க செயின் ஸ்டிச் வந்து தெரியும். அதனால் இந்த மெத்தட் தப்பு, இந்த மெத்தட் ரைட்டு. இப்போது இந்த மெத்தடே நான் உங்களுக்கு மறுபடியும் இங்கே கீழே சொல்கிறேன், கவனிங்க. இப்போது மேலே போட்டதுக்கும் நம்ம கீழே போடுறதுக்கும் டிஃப்ரெண்ட் தெரியுதா உங்களுக்கு? அவ்வளோதான். இதே மாதிரி நீங்கள் குட்டியாக போட்டுக்கோங்க. ஏன்னா இந்த ஸ்டிச்சுக்கு மட்டும்தான் நம்ம வந்து ரொம்ப குட்டியாக யூஸ் பண்ணணுன்றது நான் சொல்கிறேன். நீ மற்ற ஸ்டிச்சுக்கு என்ன சொல்லியிருப்பேன், நீங்கள் ஒரு மீடியம் சைஸில் எடுத்துக்கோங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் எதுக்கு என்ன மாதிரி யூஸ் பண்ண சொல்கிறேனோ நீங்கள் எதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது அப்படியே என்ன பண்ணிக்கோங்க, திருப்பி கொண்டு வாங்க. இப்போ பாருங்கள், நம்ம அந்த மாதிரி குட்டி குட்டியாக டபுள் செயின் ஸ்டிச்சில் கொண்டு வந்தாச்சு. இப்போது இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜிக்ஸாக்கை கிட்ட நெருக்கமாக போடுங்க, தூரமாக போடக்கூடாது. நம்ம எவ்வளோக்கு நெருக்கமாக போடுறோமோ அவ்வளோக்கு நம்மளுக்கு கட் ஒர்க் பார்க்கறதுக்கு நல்ல அழகாகவும் நீட்டாகவும் இருக்கும் நம்மளுக்கு. அப்போது நம்ம வந்து அதை கட் பண்ணும் போது நம்மளுக்கு அந்த இடத்துல வந்து ஒரு தடிமனாக இருக்கும், ஓகேவா? நம்மளுக்கு திக்னஸ் கொடுக்கும். அதனால் நீங்கள் இந்த அளவுக்கு என்ன பண்ணிக்கோங்க, ஜிக்ஸாக்கை போட்டு ஃபில் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபில் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நீங்கள் வந்து கட் ஒர்க்கை பார்க்கறதுக்கும் அழகாக இருக்கும், உங்களுக்கு டேமேஜ் ஆகாமல் இருக்கும். டேமேஜ் ஆனால் என்ன பண்ணலான்றதும் இருக்குது. நான் அதையுமே உங்களுக்கு ஒரு ஸ்டெப்ஸே சொல்லி கொடுக்குறேன், நீங்கள் முழுசாக பாருங்கள். இப்போது இந்த மாதிரி கட் ஒர்க்கு ஸ்டிச்சை வந்து நீங்கள் போட கற்றுக்கணும். இந்த மாதிரி கற்றுக்கிட்டீங்க அப்படின்னாலே நம்மளால் ஓவரால் வந்து கட் ஒர்க்கை பண்ண மாதிரி தான் நம்மளுக்கு. அதனால் இந்த ஸ்டிச்சஸை வந்து ஃபுல்லாக போட்டு பாருங்கள். இதை வந்து கரெக்டாக நீங்கள் யூனிக்காக போட்டுட்டீங்க அப்படின்னா அடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போது இந்த ஸ்டிச்சஸை வச்சு நீங்கள் ஒரு இமேஜோ இல்லை ஒரு டயக்ராமோ என்ன பண்ணிக்கலாம், இப்போது நம்ம இங்கே வரைஞ்சிக்கலாம் பக்கத்தில். இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன பாக்ஸ் போட்டுக்கிறேன். இப்போது நான் வந்து இப்போ சிம்பிளாக தான் உங்களுக்கு பாக்ஸ் போடுறேன். நான் இதில் வந்து கொஞ்சம் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லி கொடுக்குறேன். இதோட டீட்டெயிலாக உங்களுக்கு கிளாஸ் வந்து வரும், அந்த கிளாஸையும் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன், ஒரு பாக்ஸ் மட்டும் தான் போட்டிருக்கேன் இல்லையா? இப்போது நான் உள்ளே வந்து லேயர்ஸை பிரிச்சுக்கிறேன். இப்போது இந்த லேயர்ஸை பிரிச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன், இதில் வந்து எல்லாத்துலேயுமே டபுள் செயின் ஸ்டிச் கொடுக்க போகிறேன். இப்போது நான் அதே மாதிரி குட்டி குட்டியாக என்ன பண்ண போகிறேன், டபுள் செயின் ஸ்டிச்சை ஃபுல்லாக கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து இதை சுற்றி என்ன பண்ணியிருக்கேன், டபுள் செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். இப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதுலேயே நான் அப்படியே வந்து என்ன பண்ண போகிறேன், ஜிக்ஸாக்கை கண்டினியூ பண்ண போகிறேன். நீங்கள் எப்படி வேணால் ரிவேஸ் வந்தும் ஜிக்ஸாக் கண்டினியூ பண்ணலாம், இல்லை நீங்கள் போட்ட விதமாகவும் ஜிக்ஸாக்கை கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போது இதை பாருங்கள், நான் எப்படி போடுறேன் அப்படின்றத
உங்களால் முடிஞ்ச வரையுமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நெருக்கமாக கொண்டு வந்துக்கலாம். எவ்வளோ நெருக்கமாக நீங்கள் கொண்டு வரீங்களோ அவ்வளோ நெருக்கமாகவும் உங்களுக்கு யூஸாக இருக்கும். ஏன்னா அப்போ தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, கட் ஒர்க் பண்ணும் போது நம்மளுக்கு எந்த ஒரு ஃபால்ட்டுமே இல்லாமல் ஈஸியாக பண்ண முடியும். இப்போ நான் உங்களுக்கு இதில் வந்து ஜூம் பண்ணி காமிக்கிறனால உங்களுக்கு இந்த மாதிரி தெரியும். நீங்கள் நல்லா கட் ஒர்க் பண்ணி பாருங்கள், பார்த்த உடனே உங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ நெருக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஸ்டெப்லேயே என்ன பண்ணுங்கள், நீங்கள் ஜிக்ஸாக்கை மேலே ஃபுல்லாக போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம உள்ளேயுமே என்ன பண்ணணும், டபுள் செயின் மெத்தடில் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா உள்ளேயுமே என்ன பண்ணிக்கணும், ஜிக்ஸாக்கை போட்டுக்கணும். தான் இதே மாதிரி என்ன பண்ணுங்கள், ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. நான் உங்களுக்கு இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபினிஷ் பண்ணி இது எல்லாமே போட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து உங்களுக்கு இதை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி காமிச்சிட்டேன். இப்போது இது உள்ளேயுமே என்ன பண்ணியிருக்கேன், ஜிக்ஸாக் போட்டு அந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போது இதை வந்து எப்படி வந்து நம்ம கட் ஒர்க்காக மாற்றணும் அப்படி பார்த்தீங்கன்னா, சில பேர் கட்ரு வச்சு உள்ளே இருக்க பீஸ் மட்டும் கட் பண்ணி எடுப்பாங்க. அது ஒரு மெத்தட். இன்னொருத்தவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்க ஊதவத்தியோ இல்லை நம்மக்கிட்ட என்ன மாதிரி இருக்கோ அதை வச்சு இந்த இடத்த என்ன பண்ணணும், சுட்டு எடுக்கணும். நான் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு சுட்டு எடுக்கிற மெத்தட் சொல்லி கொடுக்குறேன். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் நம்ம போகும்போது நான் ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் ஒவ்வொரு மாதிரி நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி மேட்ச் பாக்ஸ் பற்ற வச்சு இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி பற்ற வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பற்ற வச்சு எடுத்துக்கிட்ட பிறகு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் நல்லா ஹீட் ஆகிட்ட பிறகு இந்த ஹீட்டை வச்சு பொறுமையாக என்ன பண்ணணும், இந்த மாதிரி வைக்கணும். இந்த மாதிரி வைக்க என்ன ஆகும்னா, இந்த இடம் வந்து அப்படியே வந்து பொசுங்கிடும் சொல்லுவாங்களா, சுட்டுடும். அப்போ அந்த கிளாத் என்ன ஆகும், உங்களுக்கு ஹோல்ஸ் விழ ஆரம்பிக்கும். இந்த மாதிரி சுற்றி என்ன பண்ணணும், இந்த மாதிரி எடுக்கணும். அதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொரு இடமும் நம்ம என்ன டிசைனுக்கு எடுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம என்ன பண்ணியிருப்போம், டபுள் செயின் கொடுத்து ஜிக்ஸாக் கொடுத்துருப்போம். அதே மாதிரி என்ன பண்ணுங்கள், அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு கிளாத் வேண்டாமோ அந்த இடத்துலலாம் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி எடுத்துருங்க. இது மேலே எடுத்துட்டா இது மேலே கருகிடுது, இந்த ஜரி வந்து கருப்பாக மாறிடு, அது என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்குமே வழி இருக்குது. என் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். நான் ஒவ்வொரு ஸ்டெப்பில் ஒவ்வொரு மெத்தடில் என்ன மாதிரிலாம் பண்ணலாம் இந்த கட் ஒர்க்கில் அப்படின்றத நான் அப்டேட் கொடுத்துட்டே இருப்பேன். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், சரிங்களா? நீங்கள் ஒரு வீடியோ பார்த்துட்டு ஒரு வீடியோவில் இவ்வளோ தான் சொல்லி கொடுத்தாங்க அப்படின்ட்டு யாருமே நினைக்க வேணாம். எல்லா வீடியோவும் வாட்ச் பண்ணி பாருங்கள். நான் ஒவ்வொரு வீடியோலையும் ஒரு ஸ்டெப் பை சொல்லி கொடுக்குறேன் உங்களுக்கு. அப்போ தான் உங்களுக்கு புரியும். நான் எல்லாமே இப்பயே சொல்லிட்டேன் அப்படின்னா ஒரே வீடியோவில் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. போடுறவங்களுக்குமே அது என்ன ஆகிடும், கஷ்டமாயிடும். என்னடா இவ்வளோத்தையும் சொல்லி கொடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள், அதை நான் வந்து என்னால் ஓவரால் சுட்டு எடுக்க முடிஞ்ச வரையும் நம்ம சுட்டு எடுத்தாச்சு. இன்னும் இந்த பிசுரெல்லாம் வராத அளவுக்குமே நம்ம என்ன பண்ணலாம், அதை நல்லா சுட்டு எடுத்து இது பண்ணலாம். இப்போது இந்த கட் ஒர்க் ஸ்டிச் வந்து இதுதான் பேசிக் கட் ஒர்க் ஸ்டிச். இப்போது பேசிக்காக எப்படி வந்து நம்ம இதை கட் ஒர்க் பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அடுத்த ஸ்டெப்பில் வரும்போது அடுத்த ஸ்டெப் நான் வந்து உங்களுக்கு அடுத்த இதில் சொல்லி கொடுக்குறேன். வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணி பாருங்கள். எல்லாரும் இதே மாதிரி போட்டு பாருங்கள். போட்டு பார்த்து டவுட் எதனா இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். ஓகே, எல்லாருக்கும் இந்த கிளாஸ் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.